சுகுமார் ஃபில்ம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு உயர்ந்திருக்கிறாரு சுகுமார். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புஷ்பாவுக்கு முன்னாலே வந்துட்டு ஓரளவுக்கு ஃபேமஸான ஒரு இயக்குனர் தான். நெறைய நடிகர்கள வச்சு வெற்றி படங்கள குடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த புஷ்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ₹1000,00,00,000 மேல கலெக்ட் பண்ணதுனால, அவருடைய கிரேடு இன்னும் ஏறி இருக்கு அப்படிங்கலாம். அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற பேர்ல கூட வந்து மாடுலேஷன்லாம் பண்ணி, அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த புஷ்பா படம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய, ஒரு வெற்றிய குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துலேருந்து டீசர் வெளியிட போறாங்க அப்படின்னு நம்ம நேத்தே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம சேனல்ல உள்ள ரசிகர்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே 11 மணிக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டீசர் வெளியிட்டிருந்தாங்க. ஆ டீசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிட்டு தான் குடுத்துருக்காங்க. பட் பயங்கர ஆக்ரோஷமா வந்துட்டு வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய அல்லு அர்ஜுனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, பின்னிட்டு இந்த டீசர் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா தொடர்ந்து நடிக்கிறாங்க. முன்ன பார்ட்ல அவங்க தான் இருந்தாங்க. இந்த பார்ட்லயும் அவங்க தான் இருக்காங்க. ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா, அந்த டீம் அப்படியே இந்த படத்தில இறங்கி வேலை பார்க்குறாங்க. பட் வேற கன்டென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. முற்றிலும் வந்துட்டு புஷ்பாவுக்கும் அந்த புஷ்பாவுக்கும், இந்த புஷ்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் நெறைய இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா, தேவிஸ்ரீ பிரசாத் இவங்க வந்துட்டு இந்த படத்தில அதே டீமோட தான் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டருக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மல்டிபிள் லாங்குவேஜ் மூவி. எல்லா மொழிகள்லயுமே தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட